சிம்ம ராசிக்கான பலன்கள். கன்னி ராசிக்கான பலன்கள். கன்னி ராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி புதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். கூட சுக்கிரன் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார். சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறார்கள். ராசி புதனோ திரிகோணமான 5ஆம் இடத்தில் நன்றாக இருக்கிறார். 2வது சுக்கிரன் இருக்கிறார். கன்னியா ராசிகளுக்கு பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கிறது. 8வது செவ்வாய் அவ்வளோ புதன் சேர்ந்ததனால் நீங்கள் கோபப்படுவீர்கள். இந்த தருணத்தில் கோபப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீர்கள். வீண் கோபத்தால் சில பிரச்சனைகள் வரும். மாத பகுதியில் செவ்வாய் கும்பராசிக்கு சென்று விடுவார். அப்போது புதன் அங்கே இருப்பார், கும்பராசிக்கு சென்று விடுவார். கும்பராசியில் மாத பிற்பகுதி சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன் ராகு 5 கிரகங்கள் தூக்கும். கன்னிராசிகள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வேலை இல்லாத கன்னிராசிக்கு வேலை கிடைக்கும். திருமணமாகாத கன்னிராசிகளும் திருமணம் ஆகும். துளாராசிக்காரர்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். பாக்கியாதிபதி புதன் இடத்தில் இருக்கிறார். துளாராசிக்காரருக்கு நல்ல பலன்கள் நடக்கும். கூட 2வது செவ்வாய் உச்சமாக இருக்கிறனால பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். மாத பிற்பகுதியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ராகு கும்பராசி இருப்பார்கள். துளாராசிக்காரர்களுக்கு அப்பொழுதும் நல்ல பலன்கள் நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் ராசி அதிபதி செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். ரெண்டாவது பதிவான குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். உச்ச ராசிகள் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கிறது. 10வது சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ விருச்சிக ராசிகள் வேலையை கொஞ்சம் தக்க வைத்துக் கொள்வது நல்லது. வேலையில் பிரச்சனைகளும் ஏற்படும். மாத பிற்பகுதி சூரியன் கும்பராசிக்கு சென்று விடுவார். இப்போ சிம்ம ராசியை பார்ப்பார். இப்போ விருச்சிக ராசிகளுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். வருமானம் அதிகரிக்கும். பொருளாதார சிறப்பாக இருக்கும். குரு 2ஆம் இடத்தை பார்க்கறனால குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை கிடைக்கும். குரு 2ஆம் இடத்தை பார்க்கலாம், குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிடைக்கும். மாத பிறப்பதே சுக்கிரன் கும்பராசிக்கு சென்று விடுவார். குரு சுக்கிரன் பார்க்கலாம், திருமணம் ஆகாத விருச்சிக ராசிகளுக்கு திருமணம் நடக்கும். தனுசு ராசி பெண்கள் ராசி அதிபதி குரு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். திருமணமாகாத தனுசு ராசிகள்லாம் திருமணம் நடக்கிற காலகட்டம். ஸோ தனுசு ராசிகள் தீவிரமாக முயற்சி பண்ணாலும் நல்லது திருமணத்துக்காக. ரெண்டாவது வயசு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ தனுசு ராசிக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது. 10வது புதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறால் பொருளாதாரம் நன்றாக இருக்கும். ஆறாவது சுக்கிரன் 2ஆம் இடத்துக்குனால் வருமானம் நன்றாக இருக்கும். வேலை இல்லாத தனுசு ராசிக்கெல்லாம் வேலை கிடைக்கும். மாத பிற்பகுதி சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் ராகு 3ஆம் இடத்துக்கு சென்று விடுவார் கும்பராசி. புது தனுசு ராசிக்கு நல்ல பலன்கள் நடக்கும்.